நிறையா கஸ்டமர் டாக்ஸி கேப் புக் பண்ணி போகிறீங்க. போகும்போது எப்பயுமே எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க டிரைவர்ஸு அப்படின்றது உங்களுடைய பெரும் குற்றச்சாட்டாக இருக்கும். அதை நாங்கள் இன்றைக்கி மாற்றிருக்கிறோம், எக்ஸ்ட்ரா கேட்காத டிரைவர் அப்படின்னு. எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்க மாட்டோம். எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு வேலையே இல்லை. மற்ற ஆப்லாம் வந்து ஆஃபர் கொடுத்தாங்கன்னா ஆஃபர்ன்ற பேரில் ஆஃபர் போட்டு ஒரு 2 புக்கிங் கொடுத்து உள்ளே வர வச்சுட்டு அப்புறம் அவங்ககிட்ட அடுத்து அவங்க புக் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, 500 காட்டுறதுல 1000 ரூபாய், 1000 ரூபாய் காட்டுறதுல 2000 சொல்லி இன்னைக்கு உங்கள்கிட்ட விட்டுட்டு நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிடிப்பாங்க. அதே போல் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபேர் அப்படின்றத டிரான்ஸ்பரண்ட்டாக எங்களுக்கு காட்ட மாட்டாங்க. நம்ம யாத்திரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது ஒரே ரேட்டு, ஃபிக்ஸடான ரேட்டு, அந்த பணம் அப்படியே எங்களுக்கு வரும். குட் சர்வீஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு ஓட்டுநராக பல வாடிக்கையாளர்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்குது என்னென்னா, எங்கள் பணம் எங்களுக்கே வருது. இதில் எங்களுக்கு கமிஷன் கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். அப்படின்றதுனால நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறோம். எங்களுக்கு உண்டான பணம் எங்கள் பாயிண்ட்டுக்கு நேரடியாக வந்தது. அதனால நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டோம். ஒரு மாற்றத்திற்கான ஏற்பாடாக வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா கேட்காத டிரைவர்ஸ் அப்படின்றது தான் எங்களுடைய ப்ரொமோஷனே. 100% எக்ஸ்ட்ரா வாங்குறதே கிடையாது. இதுதான் எங்களோட சர்வீஸ். நம்ம யாத்திரையை பொறுத்தவரையிலும் மெயின் வந்து நோ எக்ஸ்ட்ரா.